ஒரு தகப்பனா என் பிள்ளைய வச்சுட்டு நானே ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்கார்ந்து வேற ஹாஸ்பிட்டல், என் மனைவி ஒரு ஹாஸ்பிட்டல், என்னோட பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல். சிலுவையிலே பிழைத்தோமே, நன்றி ஐயா, உமக்கு மகனாக சிலுவையில் பிழைத்தோம். இந்த பாடலை நான் 20 வயசுல ஒரு கேம்பஸ்லயும் ஒரு ஆஃபீஸர் வீட்லயும் மாறி மாறி நான் அந்த பாடலை எழுதி முடித்தேன். இந்த பாடலை முடிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் எனக்காக பட்ட அந்த வலி நிறைந்த வரிகளை நான் எழுதும் போது ரொம்பவே டீயர்ஸ், அதாவது என்னால் அடக்க முடியாத கண்ணீரோடு நான் அந்த பாடலை எழுதுனது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன தம்பி இதில் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்பவே மறக்க முடியாத, எங்கள் நினைவுக்கும் எட்டாத, கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவரை துதிக்கிறோம். இந்த போன டிசம்பர் 2025 டிசம்பர் மாதம் இந்த பாடலுடைய ஆடியோ ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிச்சு, எங்கள் கையில் ஆடியோலாம் வந்திருக்கு, ஒரு ஷூட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஆடியோவே வந்துருச்சு. பட் ஜனவரி ட்ரை பண்ண முடியலை, மார்ச் ட்ரை பண்ண முடியலை. அந்த டைரக்டர் சொல்கிறாரு, இல்லை ஒரு குழந்தெல்லாம் பிறந்து முடிக்கட்டும் ஐயா, அதுக்கப்புறம் கூட நம்ம ஷூட் போகலான்னு சொல்கிறாங்க. பட் வேற கண்ட்ரில இருந்து இந்த பாடலை எப்பவுமே எனக்கு உறவு மாதிரி ஆகும். எனக்கு எல்லாருக்கிட்டையுமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது உண்டு. பட் அந்த பாடலை கேட்கும்போது அவங்க இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தி, தம்பி இந்த பாடலை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது, என்னால் முடிந்த ஒரு தொகையை நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பின்னு சொன்னாலையும் இதை நான் வீடியோ ப்ரொடக்ஷன் டைரக்டர் நான் எடுத்துகிட்டு போனேன். உடனே சரி பண்ணிடலான்னு சொல்லி, என்னோட ஒய்ஃப் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, 3 வாரம் தான் இருக்குது பிள்ளை பிறக்க போகுது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். பட் ஷூட்டையே ஆண்டவர் பிளெஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கவனித்து சரி எல்லாத்தையுமே பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் இந்த 2 நாள் முன்னாடி தான் ஷூட் அப்படின்னு நாங்கள் அந்த ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அந்த சினிமாவுக்கு பண்ணுற லைட்டிங் பர்சன்ஸாக இருக்கட்டும், சினிமாவுக்கு பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ரெடியாகி அந்த டேட்டில் வர போகிறாங்க. பட் அதற்கு முன்னாடி நாள் நார்மலாக என்னோட ஒய்ஃபை நான் செக் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நாங்கள் போகும்போது அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது சார், இப்போயே டெலிவரி பண்ணணும் சார் சொன்னோம். அதிர்ந்து போனோம். இப்போ டெலிவரிக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் சரி, ஒன்றுமே ரெடி பண்ணாத சூழ்நிலையில் எங்கள் அம்மா அப்பா என்னென்னமோ வாங்கிட்டு வராங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல, ஒரு பதட்டத்தோடயே இருந்தோம். அந்த வீடியோ ப்ரொடக்ஷன் டீம் வராங்க, ப்ரோ நாளைக்கு ஷூட்டு ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனான அந்த டைம்லையுமே நான் உண்மையிலேயே என் கண்களை ஏறெடுத்தேன். அவர் எனக்கு தீமை செய்பவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிப்பார். ஆனால் இருதயத்தில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். என் மனைவி என் கண்ணையே பார்த்துட்டு நிற்கிறாங்க, எப்பா உனக்கு நாளைக்கு ஷூட்டுப்பா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்ப்பா, நம்ம நினைக்கவே இல்லை, இன்னும் பேபி வர ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்கையா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நாங்கள் ஜெபத்தோட என் மனைவியை, நீ நீ உள்ள போப்பா, நீ ஒரு தைரியசாலி, நீ பிள்ளையை பெற்றுட்டு வந்துடுவ, ஆண்டவர் நமக்கு அப்படி தீமை எதுவுமே செய்ய மாட்டார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அந்த சந்தோஷத்தோடு நான் அவங்களை அனுப்பிட்டேன். அந்த வீடியோ ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து இந்த தாஸ் பெஞ்சமின் ஐயா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இரவு முழுவதும் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வான்ற நம்பிக்கையோட 16 மணி நேரம் காத்திருந்தோம். குழந்தை பிறக்கவே இல்லை. 3 ஜெல்லுக்கு மேலே என்னோட மனைவியோடைய வயிற்றுல வைக்கும் போது கூட அந்த கரெக்டான பெயின் வரவே இல்லை. 16வது மணி நேரம்க்கு அப்புறம் ஒரு பெயின் வந்தது. தெய்வம் ஒரு பெண் குழந்தையை கட்டளையிட்டார். பட் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு தகப்பனா என் பிள்ளைய வச்சுட்டு நானே ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்கார்ந்து வேற ஹாஸ்பிட்டல், என் மனைவி ஒரு ஹாஸ்பிட்டல், என்னோட என்னோட பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல், நான் போய் அந்த ஐசி வார்டில் உள்ள அனுப்பிட்டு நீங்கள் வெளியில் இருங்க சார்னு சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, மூச்சு விட பிள்ளைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நான் அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் தான். எனக்கு அப்போ ஷூட் போகணும், எனக்கு என்ன செய்யன்னு அந்த டைமில் தெரியல. நான் மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க, இந்த ஷூட் இந்த பாடல் வந்து எனக்கு இன்னொரு பிள்ளை மாதிரி, இதுக்கு நான் 6 மாதமாக குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாருமே வர்றாங்க, இப்போ எல்லாருமே மறுபடியும் போங்கன்னு அனுப்பிட முடியாது ஆண்டவரே, என்னை நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஷூட்டில் போய் நான் நின்னேன். தெய்வமே உதவி செய்தார். இரவு முழுவதும் அந்த ஷூட்டை
முழுவதுமாய் முடிக்க உதவி செஞ்சார். அந்த வீடியோ ப்ரொடக்ஷன் ஸ்டான்லி அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். என்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, பாப்பா நல்லா இருப்பா, பாப்பா நல்லா இருப்பான்னு சொல்லி கைட் பண்ணி தட்டி கொடுத்து என்னை ஷூட்டில் வழி நடத்தினாங்க. எல்லாமே முடியுது. நாங்கள் கார் எடுத்துட்டு கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளையை என் கையில் கொடுத்துருங்க ஆண்டவர்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லே நின்று நான் வெயிட் பண்ணும்போது அவங்க வந்தாங்க. அவர் ரொம்ப நல்லா ஃபீட் பண்ணுறா, அவர் நல்லா இருக்கா, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பிள்ளையை அந்த நாளில் நான் கையில் வாங்கும்போது 2 பிள்ளையை பெற்றெடுத்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. பிள்ளையும் ஆண்டவர் நல்லபடியாக எங்களுக்கு கொடுத்தாரு. பாடலுடைய எல்லா வேலையும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலான தேவையை தெய்வம் சந்திச்சு அற்புதமான மனித தெய்வங்களை கொடுத்து இந்த பாடலை வெளிக்கொண்டு வந்தார். இந்த பாடலை மியூசிக்கல் பண்ண இமானுவேல் ஜேக்கப் பண்ண நாங்கள் எதிர்பார்க்காத அவுட், ரொம்பவே அழகான ஒரு அவுட்டை அன்னை மூலமா தெய்வம் ஞானத்தோடு பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இதுல ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், லைட் டைரக்ஷனா இருக்கட்டும், நிறைய காரியங்களை 30க்கும் அதிகமான நபர்கள் அந்த இரவு ஃபுல்லா வேலை பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக ஸ்டான்லி அண்ணனுக்கு நாங்கள் இருதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நிலைமையை புரிந்து நிறைய விஷயங்களை எங்களை கைட் பண்ணாங்க. இந்த முழுவதுமாய் அவருடைய எஃபர்ட் இதில் பெருசாகவே இருந்தது. நாங்கள் பார்த்தோம், பணத்தை பார்க்காம இது நான் ஆண்டவருக்காக செய்கிற பெரிய ப்ராஜெக்டாக அதை பார்த்தனால இந்த பாடலுடைய அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த பாடலை இது ப்ரொமோஷன் பண்ணுறா, இதை பார்க்க வைக்கிறதுக்காக எல்லாமே சொல்கிறேன் கிடையாது. இந்த பாடலை நாங்கள் வியூவை நினைக்கல. இந்த பாடல் மூலமாக தெய்வம் உயர்த்தி பெரிய பெரிய இடங்களை பயன்படுத்தணும்னு நோக்கம் இல்லை. இந்த பாடலை பார்த்து யாராவது ஒரு வாலிப பிள்ளை எனக்காக தெய்வம் இவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரா, இவ்வளோ அடி வாங்கியிருக்காரா, நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்றுருக்காரு, நான் திருடனா இழுத்து போகிற இடத்துல அவர் இழுத்து போகப்பட்டிருக்காரு, இதை உணர்ந்தா போதும் ஏதோ ஒரு வாலிப பையன், அதை நினைச்சு நாங்கள் இந்த பாடலை பண்ணியிருக்கிறோம். இந்த பாடல் மூலமாக தெய்வனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இதில் எஸ்பெஷலி தாஸ் பெஞ்சமின் ஐயாவை நாங்கள் எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அவர் நிறைய பாடல்களை பாடி ஃபேமஸாக இருக்காரு அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் செலக்ட் பண்ணலை. ஒரு வழியை அவர் பார்த்ததில்லை, ஒரு காயத்தை அவரால் பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிளைண்ட், அவருக்கு கண்ணே தெரியாது. பட் தெரியலனாலும் எனக்காக இவ்வளோ அடிபட்டீங்களே ஆண்டவரின் அவர் வாயிலிருந்து சொல்லும் போது அது பெரிய மகிமையாக இருக்கும். ஃபாதர்ஸ் டே 21 ஜூன் மாதம் காலையில் 11 மணிக்கு இந்த பாடல் வெளியாகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாயும் எங்கள் மூலமாயும் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட நம்ம ஒரு காரணமாக இருப்போம். தேங்க்யூ.